ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் ரியல் நம்பர்ஸில் டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் இதான் பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம போட போகிற சம்ஸ்க்கு தேவையான ஒரு டாபிக். இது உங்கள் புக்கில் தான் இருக்குது. த ரெசிப்ரோக்கல் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம். 1, 2, 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை என்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெசிப்ரோக்கல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன ரெசிப்ரோக்கல் அப்படின்னா, எப்போவுமே எல்லா நம்பரும் இருக்கு இல்லையா, 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே எல்லாத்துலேயுமே 1 இருக்கிறதா ஒரு மீனிங். ஓகேவா? அப்போ அதை ரெசிப்ரோக்கலாக திருப்பும்போது மேலே 1 வந்துடும். ஸோ 1/1, 1/2, 1/3 இது வந்து ரெசிப்ரோக்கல், நேச்சுரல் நம்பரோட ரெசிப்ரோக்கல். இப்போ நேச்சுரல் நம்பர் 1க்கு ரெசிப்ரோக்கல் 1/1, 2க்கு ரெசிப்ரோக்கல் 1/2. ஓகேவா? இதுதான். ஸோ இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும்னா ரேஷ்னல் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு டேப்லர் காலம் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லர் காலமில் இந்த எக்ஸ்ப்ளனேஷனுங்கிற காலம் மட்டும் புக்கில் வராது. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் சீரியல் நம்பர், ரெசிப்ரோக்கல், டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இது மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1க்கு கீழே 1 இருக்காதாத்தமா. ஸோ அதை தலைகீழ ரெசிப்ரோக்கலாக இருக்கும்போது 1/1, 1 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏன் இங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன்னா 1 பக்கத்தில் பாயிண்ட் வச்சு வச்சுருந்தாலும் அது 1 தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ 1 இது வந்து நம்ம டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் டெர்மினேட்டிங் சொல்லுவோம். ஏன் டெர்மினேட்டிங் சொல்கிறோம்னா 1ஆல் டிவைட் பண்ணால் 1 அவ்வளோதான் ஆன்சர், அது கண்டினியூ ஆகாது. ஸோ அதனால் அதை டெர்மினேட்டிங், முடிஞ்சிருச்சு. டெர்மினேட்டிங்னா என்ன, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்பர் 2க்கு கீழே 1 இருக்கதா அர்த்தமா. ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1/2. ஸோ இப்போ 1/2வை 1 2ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ 1 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1ங்கிறது 2வை விட சின்ன நம்பர், அதனால் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 5 2s are 10. ஸோ ஆன்சர் நமக்கு 0 கிடச்சிட்டு. எந்த டிவிஷன்லேயுமே உங்களுக்கு கீழே 0 டினாமினேட்டராக வந்துருச்சுன்னா அது டெர்மினேட்டிங்னு அர்த்தம், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணவே முடியாது நீங்கள். ஸோ அதனால் அப்போ இதுக்கான ஆன்சர் 0.5. இது முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் இதையும் நம்ம டெர்மினேட்டிங்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3யோட ரெசிப்ரோக்கல் என்னென்னு பார்த்தோம்னா 1/3. ஸோ 1/3னா 1 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 3யை விட 1 சின்ன நம்பர், அதனால் மேலே பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 அப்போ 10 ஆகிடுது. ஸோ 3 3s are 9. 10ல் 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. ஸோ அகைன் 3 3s are 9. 10ல் 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. இது என்னாகும், இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். அப்போ 3ங்கிறது கண்டினியூ ஆகிட்டே 3 3 3 3ன்னு நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது எண்டே ஆகாமல் போயிட்டே இருக்கு இல்லையா, அதனால் இது நான் டெர்மினேட்டிங், முடிவில்லாதது. ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி எழுதலான்னா, நம்ம ஏற்கனவே போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி 0.3 போட்டு மேலே ஒரு கோடு போட்டுறோம். இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ 4ஓட ரெசிப்ரோக்கல் 1/4. ஸோ அப்போ 1 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 சின்ன நம்பர், அதனால் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணுறோம். 2 4s are 8. 10ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 வருது, 0 சேர்த்துடுறோம். 0 சேர்த்துட்டு இப்போது 5 4s are 20. டினாமினேட்டர் 0 வந்துருச்சு. அப்போ என்ன ஆகிடுச்சு, இது டெர்மினேட்டிங், முடிஞ்சிருச்சு. அப்போ 1/4 டிவைட் பண்ணால் 0.25ன்னு முடிஞ்சிருது, அதனால் நம்ம டெர்மினேட்டிங் கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 5. ஸோ 5ஓட ரெசிப்ரோக்கல் பார்த்தோம்னா 1/5. ஸோ 1/5ங்கிறதுனால நம்ம 1 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 5ஆல் டிவைட் பண்ணும்போது அப்போது 1 வந்து சின்ன நம்பர், அதனால் டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். 2 5s are 10. ஸோ உடனே முடிஞ்சிருச்சு. ஸோ டினாமினேட்டர் நமக்கு 0 வந்துட்டு, அதனால் இதுவும் டெர்மினேட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 6. ஸோ 6ஓட ரெசிப்ரோக்கல் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 6ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1/6. 6ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 1/6. ஸோ 1/6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 1 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 6ஐ விட 1ம் சின்ன நம்பர், அதனால் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 1 6 is 6. 10ல் ஒரு 6 தான் இருக்குது. 1 6 is 6. ஸோ 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4க்கு அப்புறம் 4ம் சின்ன நம்பருங்கனால மேலே டெசிமல் பாயிண்ட் வச்சுனா நம்ம 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 0 சேர்த்ததால் 6 6 are 36. ரிமைண்டர் 4. ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். 6 6 are 36. ஸோ 6 மட்டும் இங்கே கண்டினியூ ஆகிட்டே போகும். இங்கே 4 தான் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதனால் இது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்கிறதுனால இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா 0.16க்கு மேலே மட்டும் ஒரு கோடு, இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஸோ 7ஓட ரெசிப்ரோக்கல் 1/7. ஸோ 1 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1 சின்ன நம்பர்னால டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். 1 7 is 7. 10ல் 7 போயிடுச்சுன்னா 3.
ஸோ பக்கத்தில் சின்ன நம்பர்னால ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம். 4 7s are 28. ஸோ 30ல் 28 போயிடுச்சுன்னா 2. பக்கத்தில் சின்ன நம்பர்னால 0 சேர்த்துக்கிறோம். 2 7s are 14. ஸோ 20ல் 14 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6, 0 சேர்த்துக்கிறோம். 8 7s are 56. அகெயின் 4 டினாமினேட்டராக வருது, அப்போ 0 சேர்த்துக்கிறோம். 5 7s are 35. ஸோ 40ல் 35 போயிடுச்சுன்னா 5, 0 சேர்க்குறோம். 0 சேர்த்தோடனே 7 7s are 49. திரும்ப அகெயின் 1 வருது. 1 தான் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, திரும்ப இது என்ன ஆகும், இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். அதனால் இது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். அப்போ இதில் 1 4 2 7 5 7க்கு நேராகவே மேலே 0 போட்டுரும், ஏன்னா இது திருப்பி இது எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா 8. 8ஓட ரெசிப்ரோக்கல் என்னென்னு பார்த்தோம்னா 1/8. ஸோ 1/8னா 1 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1 சின்ன நமக்குனால டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 1 8 is 8, பேலன்ஸ் 2 வருது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறோம் சின்ன நம்பர்னால. 2 8s are 16. திரும்ப டினாமினேட்டர் 4 வருது. ஸோ திரும்ப 0 ஆட் பண்ணிக்கிறோம். 0 ஆட் பண்ணி 5 8s are 40. டினாமினேட்டர் உங்களுக்கு 0 வந்துடுச்சு. டினாமினேட்டர் 0 வந்ததால் என்ன ஆகுது, இது டெர்மினேட் ஆகிடுது. ஸோ டெர்மினேட்டிங். நெக்ஸ்ட்டு 9. 9ஓட ரெசிப்ரோக்கல் 1/9. 1/9 ஸோ அப்போ 1 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ சின்ன நம்பர்னால டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 1 9 is 9, பேலன்ஸ் 1 வருது. திரும்ப 0 ஆட் பண்ணுறோம். 1 9 is இந்த 1 மட்டும் என்ன ஆகுது, கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். ஸோ இதை எப்படி எழுதணும், 0.1 மேலே ஒரு கோடு போட்டு எழுதுகிறோம். ஸோ 10th நம்பர் பார்த்தோம்னா 1/10. இப்போ நம்ம 1 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 10ஆல் டிவைட் பண்ணும்போது சின்ன நம்பர்னால பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். 1 10 is 10, டினாமினேட்டர் 0 வந்துடுச்சு. ஸோ அப்போ இதை டெர்மினேட்டிங் சொல்கிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக உள்ள ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். அதனால தான் உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.